பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம செந்திலுக்கு வேலை போயிடுச்சு, அதாவது சஸ்பெண்டில் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் நியூஸ்லலாம் கூட வந்தாச்சு. அதை பார்த்த உடனே நம்ம பழனி இருந்துட்டு கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் போட்டு காட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே இதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணாதரான்னு சொன்னுங்க. ஆனால் எங்கே இவன் நம்மளுடைய பேச்சை கேட்டால் அப்படியே பறக்கணும்ல ஆசைப்பட்டுட்ருக்கான். அதனால் இவன் என்னதான் காசை செலவு அடித்தாலையும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலையும் மேலே இருக்கிற கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அதனால தான் தண்டனையாக இவ்வளோ பெரிய பாதிப்பை இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இவன் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தாகணும். கையில் ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அதனால் எதுவுமே யாராலையும் பண்ண முடியாது. அதனால் இவனுக்கு வேலை மறுபடியும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவர்கிட்ட இருந்தால் இவர் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதே நம்ம அங்கே கோட்டஸில் இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்காது. யாரும் என்னை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து என் அப்பா என்னை குத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருப்பார். அவரோட பேச்செல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் செஞ்ச தப்புக்காக எல்லா தப்பையும் நான் உணர்ந்துட்டேன்ல. என் வேலையை நான் இப்போ நேர்மையாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையானு சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.